பயம் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மர்மரி. இந்த பயத்துக்கு கீழே தான் தோல்வி இருக்கு, கலக்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்குது, நிந்தைகள் இருக்கு. கையில தட்டி தேவனுடைய வார்த்தை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்விலே பலர் அற்புதமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். But why don't we inherit the gracious blessings of the Lord Jesus Christ? நாம் எல்லாம் மகத்துவமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் தேவனுடைய அந்த கிருபையான ஆசீர்வாதங்களை ஏன் பெறலைங்கிறது தான் சப்ஜெக்ட். நம்ம பெற்றிருக்கிற ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் எல்லாருக்கும் எது எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாமே கிறிஸ்தவனை வாழ்ந்துட்டு தான் இருக்கிறான். But the reality of the gracious blessings of the Lord Jesus Christ, தேவன் எதற்காக சிலுவையிலே தன்னை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ அந்த பிளெஸிங்கை நாம் இன்னும் பெறல. விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம். இட் இஸ் காமன் டு எவ்ரிஒன். ஆனால் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டிய மகத்துவமான அந்த பிளெஸிங் பெறாததனுடைய ரீசன்ஸ் through the word of the God நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே ஒரு வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆங்கர், கோபம் என்கிற ஒரு பதம். பிசாசனுடைய பெரிய 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 ஆயுதத்துல எல்லா பெரிய ஆயுதத்துக்கும் ஒரு பெரிய ஆயுதம் தான் அவனுக்கு கோபம். பிசாசனுடைய கோபத்துக்கும் ஆண்டவருடைய கோபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பரிசுத்தவான், டிவைன் பர்சன், அவங்களுடைய கோபத்துல ஒருவரை நல்வழிப்படுத்துவதற்கு இருக்கும் அந்த கோபம். பட் தி ஸ்பிரிட் ஆஃப் ஈவிலுடைய கோபம் என்ன செய்யும்னா ஒரு மனிதனை தற்கொலைக்கு கொண்டு போயிடும், ஒரு மனிதனை கொலைகாரனா ஆக்கிடும், ஒரு மனிதனை கெட்ட வார்த்தை சொல்றவனா மாத்திரும், ஒரு மனிதனை தாறுமாறு உள்ளவனா மாத்திரும். பட் தேவன் கோபப்படுகிறார் என்றால் மனிதனுக்குள்ளாக இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஈவில் ஆஃப் ஆங்கர், கோபத்தினுடைய கிரியைகளினால் நிறைந்தவனாக அவன் என்ன செய்கிறான் என்பதை தான் தேவன் நம்ம மேல கோபப்படுகிறார். இந்த கோபத்தினுடைய விளைவுகள் மிக மோசமான விளைவுகளாக ஸ்பிரிச்சுவலை விட்டு வெளியே போயிடுறோம், பொருளாதாரத்தை விட்டு வெளியே போயிடுறோம், தேவனை விட்டு வெளியே போயிடுறோம். இப்படி பல காரியங்கள் கிறிஸ்தவனாக இருக்கிறவனுக்காக தேவன் நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உலக பிரகாரமான காரியங்களை காட்டிலும் கிறிஸ்தவனுடைய காரியங்கள் தான் மிக மிக பெரிதாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தை கலக்கிறவங்க நீங்களும் நானுமாக தான் இருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இந்திய நாளிலே இந்த கோபத்தை குறித்து பல ஆங்கிள், இப்ப இன்னைக்கு ஒரு ஆங்கிள் அபார் என்கிற ஆங்கிள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அபாருக்கு முன்பாக 6-7 பதங்கள் ஹீப்ராய் கான்செப்ட்ல நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். சோ அபார் என்கிற இந்த ஸ்பெஷல் கோபம் எதை மையமாக வச்சு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதா நம்முடைய கான்செப்ட் இன்னைக்கு. இந்த அபார் என்கிற கோபம் என்றால் தேவனுக்கு கோபத்தை மூழ்த்துவது, தேவனை கோபத்தால் நிறைய பண்ணுவது. ஜெனரல் கோபப்படுவோம், விட்டுருவோம், மறந்துடுவோம், முடிஞ்சு போச்சு. நிறைந்து காணப்படுகிற கோபம் என்னன்னா அவன் மேல வச்சிருக்கிற நுகத்தடி அது மர நுகத்தடி அல்ல, இரும்பு நுகத்தடின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவனை சாகிற வரைக்கும் அந்த நுகத்தடி விடாது என்று போட்டிருக்கு. இப்ப நம்முடைய வாழ்வின் ஆதாரங்களிலே இந்த அபாரனுடைய சாயல் என்னவாக இருக்கிறது? அறிந்தவைகளாக இருக்கிறதா, அறியாதவைகளாக இருக்கிறதா, இல்ல அறிந்து அறியாதவனை போல நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா, இல்ல அறிந்து அறியாதவனை போல இல்ல அறிந்தவனாகவே இந்த கோபத்தை ஆண்டவருக்கு நம்ம மூட்டி கொண்டிருக்கிறோமா? பல பதங்கள்ல நம்மை பிரித்து பார்க்க முடியும். இங்கே எபிரேய பதத்திலே இந்த அபார் என்கிற வார்த்தை 3 ஆல்பபெட்டிக் வேர்ட்ஸ் கொண்டிருக்கு. ஒன் இஸ் ஆயின். ஆயின் என்றால் கண், வேத் என்றால் வீடு, ரேஷ் என்றால் தலை. இந்த கண்கள்ல நீங்க எதை பார்த்து விசுவாசிக்கிறீங்களோ அந்த கண்கள் மூலமாய் வாட் யூ இன்ஹெரிட், வாட் யூ ரிசீவ், எதை பெற்றுக் கொள்ளுகிறீங்க, எதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறீங்க.
அந்த சுதந்திரத்தின் அனுபவம், if it is godly, பேத் என்றால் தேவனுடைய வீடு, அல்லது வெறும் பேத் என்றால் வீடு, பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. இப்போ நம்முடைய பார்வை இந்த தேவனுடைய வீட்டுல வாழுகிறதுக்கு உண்டான தகுதி உள்ள பார்வையா, அல்லது நல்ல கிறிஸ்தவனா இருக்கும், வேதம் வாசிப்போம், நல்லா பாடுவோம், அபிஷேகம் இருக்கும், எல்லாருக்கும், பட் தி இன்னர் மேன் தெய்வீகம் உள்ள ஆத்மாவாக உள்ள இருக்கிறாரா, இல்ல தெய்வீகமற்ற ஆத்மாவாக நமக்குள் இருக்கிறாரா? God decides him. இங்க தேவனுடைய வீட்டுல இந்த மனுஷனுடைய தலை இருக்குமானால் he will be godly. அல்லது அவன் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற காரியங்களாக இருப்போமானால் அவன் தேவனுக்கு கோபத்தை மூழ்த்துகிறவனாக, கோபத்தால் நிறைய பண்ணுகிற ஒரு தாசனாக தான் இந்த உலகத்தில் வாழ்வான். பட் he will be so called as a Christian. அவனை கிறிஸ்தவன் என்று தான் அழைப்பார்கள். பட் அவனுக்குள் இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாம் it will be opposing the reality of Jesus Christ. தேவன் எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த ரியாலிட்டியை அப்போஸ் பண்றவனாக மாறுகிறவனாக இருப்பான். அது மாத்திரமல்ல, அவனை கொண்டு பலர் இடரல் அடையலாகவும் இருப்பார்கள். இந்த கோபத்தினுடைய மெயின் கீ எந்த சூழ்நிலையில அது தேவனை கோபமூட்டுகிறது? பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆவிக்குரிய சூழ்நிலையா இருக்கலாம், உலக பிரகாரமான சூழ்நிலையா இருக்கலாம், ஆவி பிரகாரமும் உலக பிரகாரமும் சேர்ந்து செயல்படுகிற செயல்பாடுகளா இருக்கலாம். இல்ல ஆவியில நல்லதான் செய்வான், ஒரு கன்னியா செய்வான். அவன் கிறிஸ்தவன் எப்படி செய்வான்? ஒருத்தருக்கு உதவி செய்யற மாதிரி உதவி செய்யறது இருக்கும், ஆனா அவங்களை அடிமைப்படுத்திடக்கூடாது. அப்போ ஒரு கன்னியோட கூட தான் இந்த கிறிஸ்தவன் இன்னொரு கிறிஸ்தவனுக்கு என்ன செய்யறான்? he is helping. ஆனால் அது கன்னியாக மாறுகிற அனுபவங்கள். அருமையான தேவஜனமே, God's potential எதை சார்ந்து போய் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். God is filled with full of divinity actions. So நாம எதுல ஃபில்லப் ஆயிருக்கிறோம்? அவருடைய அந்த பரிசுத்த மகிமையிலா, இல்ல அவருடைய பரிசுத்த வார்த்தையை நம்ம வாயிலே வைத்துக்கொண்டு if it is being utilized for negative purposes, அது தேவனுக்கு விரோதமாய் ஒரு கண்ணியை போடுவதற்காக தேவனுடைய வார்த்தைகளும் வசனங்களும் டிவைனிட்டியை போல காண்பிக்கிற ஒரு காரியமா இருக்குதா? அதனால வேதம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இதை ஆராய்ந்து பார்க்கிறார். What is your approach? What is your determination using the word of the God? உன் தீர்மானம் தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்தி எதற்காக நீ செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? இதை ஆண்டவர் பார்க்கிறாரு. ரொம்ப தேவனுடைய கிருபையை பெற்றவன் தான் மகா துரோகியா இருக்கிறான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை தன் சொந்த கண்களால பார்த்தவன் தான் தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறவனா இருக்கிறான். அருமையான தேவச்சனமே, God is going to speak about a word called as murmur. ஏற்கனவே நாம் அதை பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மர்மரிங், இதுல பலவிதமான டெரிவேட்டிவ்ஸ், பலவிதமான வார்த்தைகள், பலவிதமான அடிச்சுவடுகள் உள்ளே அடங்கியிருக்கு. அந்த மர்மருங்கிற ஒரு வார்த்தையினுடைய பின்னணியத்துல எவைகள் எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கும், எந்தெந்த கிரியைகள் அதோட ஒன்று சேர்ந்து கொண்டு நம்முடைய வார்த்தையை வெளியே கொண்டு வருது என்பதை பார்க்க போகிறோம். சோ இந்த மர்மரிங் என்கிற இந்த முறுமுறுப்பு என்கிற எபிரேய பதத்துல ரகான் என்கிற இந்த வார்த்தையை கொண்டு, இதே ரேஷ் தான் இங்க, இந்த தலை தான் உள்ள இருக்கு. இது கிமல் என்றால் ஒட்டகத்தை குறித்து சொல்கிறது. ஏன் ஒட்டகத்தை குறித்து சொல்றதுன்னா, it is being blessed to bless others. கேமலுடைய ஒரு விசேஷித்த குணாதிசயம், God is blessing the camel enormously. பல விதங்கள்ல ஆண்டவர் கேமலை bless பண்ணிருக்காரு. ஏன்னா எங்க நடக்க முடியாதோ அது நடக்கும். அதனுடைய லைஃப் ஸ்பேன் பிரமாதமான ஸ்பேன். அதனுடைய குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த மாடு முட்டுறது போல, நீங்க காண்டாமிருகம் முட்டுறது போல, யானைக்கு மதம் முடிப்பது போல கேமலுக்கு அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. So கிமல், அந்த word we are blessed to bless others. இந்த நூன் என்ன, மல்டிடியூட் என்று சொல்லலாம், சீட் என்று சொல்லலாம், விதை என்று சொல்லலாம். சோ ஒரு மனிதன் ஒரு கேமலை போல, since we have received the blessing, it is a seed for us to show that Jesus Christ to the people. அது கிறிஸ்துவ அறிந்தவனா இருக்கலாம், அறியாதவனா இருக்கலாம்,
கொஞ்சம் தேறினவனா இருக்கலாம், சின்ன ரட்சிப்புல இருக்கலாம், இல்ல பல விதங்கள்ல ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம். அவனுக்குள்ள இருக்கிற மறைபொருளை in what way you have blessed, வேத அறிவினால பிளஸ் பண்ணப்பட்டிருக்கியா, அவன் நாங்க யூஸ் பண்ணுவாங்க. பொருளாதார ஆசீர்வாதத்தில் நீ இருக்கிறியா, உன்னை சபைக்கு எடுத்து கொடுக்கிறவனாக பயன்படுத்துவார். ஏழைகளுக்கு உதவுவனாக உன்னை பயன்படுத்துவார். நல்ல கிஃப்டட் பர்சனா இருக்கியா, எப்படி இந்த கேமல் எல்லா மிருகங்களும் விலை சிறந்ததோ அதை போல உன்னை விலை மதிப்பற்ற காரியங்களுக்கு கர்த்தர் உன்னை எடுத்து ஆசீர்வதிப்பார். if it is not properly, இந்த ரெகான் என்கிற நான் சொன்ன பாசிட்டிவ்ல இல்லாத காரியங்கள்லாம் அது தேவனுக்கு முன்பாக முறுமுறுக்கிறவனாக காணப்படும். அல்லேலூயா. சோ எபிரேயம் என்பது we can see two insights within it. அதற்குள்ளாக இரண்டு விதமான காரியங்களை உள்ள அடங்கினது தான் எபிரேயம். ஒன்று, it will show the positive side and it will reveal the negative side also. நாம் அதை எந்த நோக்கத்துல பார்த்து எந்த நோக்கத்துல அதை ஆராய விரும்புகிறோமோ அது நம்ம அந்த நோக்கத்திலே அழைத்து செல்லும். அதான் ஸ்பெஷாலிட்டி. அறியப்பட்ட நாம் அதற்கு பிற்பாடு தேவனுடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறோமா செயல்படலையா, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்ப நாம கோபத்தை தேவனுக்கு மூழ்த்துவதும் அவரை கோபத்தால் நிறைய பண்ணுகிற வேத வார்த்தையை நாம் இன்னைக்கு மெடிடேட் பண்ண போறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அருமையான தேவச்சனமே, இங்க வேதம் சொல்லுகிறது the key word which made anger to the Lord. முக்கியமான வேத வார்த்தை தேவனுக்கு எந்த விதங்களிலே அவருக்கு கோபத்தை மூட்டினது என்றால் அது முறுமுறுப்பு என்ற வார்த்தை. இந்த வார்த்தை அருமையான தேவச்சனமே, இந்த முறுமுறுப்பு உள்ள வந்த உடனே தான் அந்த வார்த்தையை பின்தொடர்கிறது, கர்த்தர் நம்மை வெறுத்து. நிச்சயமா அந்த முறுமுறுப்பு இல்லாதவன் அந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. இருக்கிறவங்க யாராவது அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றிருக்குங்க, இங்க யாராவது நீங்க ஒருத்தன் சொல்லுவீங்களா, என்னடா கர்த்தர் அப்படிங்க சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? சொல்லுங்க, பயம் இல்லை, எல்லாத்துக்கும் தான் நம்ம மாத்திக்கலாம். ஒன்னும் பிரச்சனை, மார்க் கொடுக்க போறதா காசு கொடுக்க, இட் இஸ் ஃப்ரீ. உங்க பதில் இஸ் ஃப்ரீ. கர்த்தர் உங்களை வெறுத்து தள்ளிட்டாரா? அருமையான தேவச்சனமே, because of the attitude and character of the particular people, ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தினுடைய குணாதிசயமும் நடத்தையும் ஒரு முறுமுறுப்புக்குள்ள கொண்டு வந்துருச்சு. இந்த முறுமுறுப்பு உள்ள என்டர் ஆனவன் அவன் சொல்ற வார்த்தை என்ன? கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும்படியாக ஒரு பொருட்டாக. அருமையான தேவச்சனமே, முதலாவது அவங்க சொல்லுகிற பொழுது இட் வாஸ் a private one. It was private. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 பேர் தான் முறுமுறுத்தாங்க. அந்த 2லிருந்து இன்னும் கொஞ்சம் பிரதர் என்ன அப்படின்னு கேட்டவன் அவனும் அந்த முறுமுறுப்புல சேர்ந்துட்டான். இரண்டாவதாக அங்கிருந்து கூட்டம் they left. இரவு பூரா முறுமுறுத்துக்கிட்டு அழுகிற காரியம். இந்த கூட்டத்தோட ஒரு பெரிய கூட்டம் சேர ஆரம்பிச்சது. ஜெனரல் பீப்புள், பப்ளிக், இவர்களும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, இவங்க 2 பேரும் சேர்ந்து they became a council of body.
அதற்கப்புறமாக இவங்க என்ன செய்யறாங்கன்னா they murmur against Moses and Aaron. இப்ப நம்முடைய வாழ்க்கையும் கூட இத மாதிரி தான் போயிட்டு நமக்கு ஏற்படுகிற ஒரு சின்ன போராட்டம் it starts with a murmur. ஒரு சின்ன குறை உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கலாம், உங்க தொழில் கூடங்கள்ல இருக்கலாம், நீங்க பழகக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கலாம், அல்லது ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப்ல இருக்கலாம், அல்லது உங்க திருச்சபையில கூட்டப்பட்டிருக்கிற ஒரு மகிமையான ஒரு மீட்டிங்கா இருக்கலாம். ஓம் பார்வைக்கு இட் மே பி a negative. நல்லா பாருங்க, நான் வார்த்தை சொல்றத, ஓம் பார்வைக்கு இட் மே பி a negative. உன் குடும்பத்தில் இருக்கிற சம்பவம் இட் மே பி a negative. உனக்கு தான், வேற யாருக்கு இல்லை. யாரு? தவறாய் புரிந்து கொள்ளுகிற ஆட்கள் மத்தியில. உன்னுடைய தொழில்ல உனக்கு முன்பாக உனக்கு பின்னாதவன் முன்னாடி போயிட்டான், you will start to murmur. பொருளாதாரத்துல உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கிடைச்சது, ஒருத்த உயர்ந்துட்டா, நீ அடிபட்டு போயிட்ட. அழைப்புல உன்னை அழைச்சவர் உண்மை உள்ளவர் நீயும் சொல்ற, இன்னொருத்தன் சொல்றா, ஆனா ஒருத்தன் உயர்த்தப்பட்டான், ஒருத்தன் தாழ்த்தப்பட்டான். அருமையான தேவஜனமே, whoever seeks or finds the negative in his life. இப்போ தேவன் வாழ்ந்துட்டு இருக்கிறவனை பத்தி கவலைப்படுகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுது 99 நீதிமானை பார்க்கலாம் மனம் திரும்ப அவசியம் இல்ல, ஒரு பாவி நிமித்தம் தான் எதிர்பார்க்கல சந்தோஷம் அடையுது. இப்போ உலகம் இன்னைக்கு யார சொல்லுதுன்னா, தன் செல்ஃபுக்குள்ள நான் நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். அருமையான தேவச்சனமே, தன்னை தான் தாழ்த்துகிறவன் தான் அவருக்கு முன்பாக உயர்த்தப்படுவான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனை உயர்த்துகிறவனை பார்த்து என்ன செய்யறாரு? எதிர்த்து நிக்கிறவரா மாறாரு. இப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையாகட்டும், எதுவாகட்டும், சூழ்நிலையாகட்டும், சந்தர்ப்பங்கள் ஆகட்டும், it starts with the private. முறுமுறுப்பு எங்க உதயமாகிறது? அவனுக்குள்ளாக தான். அது அவனால சும்மா வச்சிருக்க முடியல. அவன் ஒரு சிலர்கிட்ட சொல்லி நைட்டு பூரா அவர் அழுகுறார். என்ன அழுகுன்னா, எனக்கு நடக்கல, ஏன் நடக்கல, ஏன் அந்த கம்பல் பண்ணிட்டாரு, 2 பேரும் தானே ஒன்னா செய்யலாம், 3 பேர் தானே ஒன்னா செய்யலாம். எந்த வீட்டுக்காரங்க பாருங்க, பக்கத்து வீட்டுக்கார பாருங்க, அவங்களாம் ஒண்ணுமே இல்லை, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, ஏதோ இருக்காங்க, ஏதோ இருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம தேவன் வந்து ரொம்ப சோதிக்கிறார், ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, தாங்க முடியல, எதுவுமே நம்மளால சொல்ல முடியல. எங்கிற கட்டத்துல he starts crying. காலையில கேட்கறாங்க, என்ன பிரதர் நைட்டு பூரா தூங்கலையா? எங்க பிரதர் கொண்டாட்டம். அதை ஜெனரல் ஆக்கிட்டான், அதை பப்ளிக் ஆக்கிட்டான். ஒரு பிரைவேட் முறுமுறுப்பு பெருசா வளர்ந்து போச்சு. இப்போ ஒரு கவுன்சில் ஆஃப் பாடியாவே மாறி போச்சு. ஒரு 15-20 பேரு அதை சேர்ந்து பேசிட்டு now they openly express. பிரைவேட்டா இருந்த ஒரு சின்ன காரியம், கர்த்தருக்கும் உங்களுக்கும் உனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த ஒரு காரியம், இப்போ it has become as a council of body which was being openly expressed to everyone. கடைசியில் வழி நடத்தப்பட்ட ஒரு போதகரா இருக்கலாம், யாராவது கூட்டு வந்து கிறிஸ்தவத்தை குறித்து சொன்னவங்களா இருக்கலாம், அங்க வந்துடுறாங்க கடைசிக்கு. நமக்கு செட் ஆகுது. வாசிக்க கேட்போம். என்ன ஆகும்? புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 1-2. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். அவர்கள் என்ன செய்தாங்களா? கூக்குரலிட்டு புலம்பினார்கள். யாரு? ஒருத்தனா 2 பேரா? டோட்டல் தி கவுன்சில் ஆஃப் பீப்பிள். யாருக்கு கிடைக்கலையோ, எதை பயந்தாங்களோ, அது கான்செப்ட் நிறைய இருக்கு, அதை சொல்றதுக்கு நம்ம ஜெனரலா வச்சுக்கலாம். தனக்கு கிடைக்காத ஒரு கூட்டம் இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது சபையார் எல்லாரும், not 1 or 2 or 3, none left behind, ஒருவரும் அங்கே இல்லாதபடிக்கு எல்லாரும்
வாசிப்போம். ஜனங்கள் ஆண்டு இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். யாரு? உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியன் கையில் ஒப்பு கொடுக்கும்படி நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினாரே, அந்த தேவனை குறித்ததான சாட்சிகள் தான் இது. இப்போ வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இரா முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். எங்க போயிடுச்சு கான்செப்ட்? அதாவது எத்தனை வாதைகளை பார்வோனுக்கு காமிச்சு, அவங்களுக்கு வாத, ஆனா இவங்களுக்கு பார்ப்பதுக்கு என்ன அற்புதம். அவங்களுக்கு ஆச்சரியம், ஆனா இவங்களுக்கு அது விடுதலை. இத்தனை மகத்துவங்களை அதே எகிப்து தேசத்துல கர்த்தர் அவங்களுக்கு காண்பித்து, அவங்க அங்கிருந்து வருகிற பொழுது பார்வோன் பின்னாடி படையெடுத்து வர, செங்கடல் நடுவுல இருக்கு, அவ்வளவுதான் காலின்னு நினைக்கிறாங்க. செங்கடல் பிரிக்கப்படுகிறது, இஸ்ரேலர் எல்லாரும் வெளியே போயிடுறான். இப்போ அக்கினியாய் சுழண்டு கொண்டிருந்த அக்கினி நீக்கப்படுகிறது. மறுபடியும் பார்வோனுடைய சேனை எங்க வருது? செங்கடலுக்குள்ள கரெக்டா வருது. இப்போ செங்கடலை மூடுறார் ஆண்டவர். நம்முடைய தேவன் பாதுகாக்கிற தேவன் மாத்திரமல்ல, நமக்கு முன்பாக எந்த விரோதியா இருந்தா அந்த விரோதிய தவிடுபடி ஆக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த அற்புதத்தை கண்டவன் தான். இப்போ இங்க அவர் சொல்ற ஒரு வார்த்தை, அவர்கள் மோசேயை நோக்கி, அதாவது 3வது வசனம், நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? ஆண்டவருக்கு he is asking a questionary. அருமையான தேவச்சனமே, the word of God says like this, எகிப்துக்கு திரும்பி போகிற எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். வார்த்தை, அந்த அலங்கரிப்பான வார்த்தையை பார்த்தீங்களா? எங்களை கொண்டு போய் சேர்த்தா நல்லதுதான் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, உத்தமம். அடிபட்டவன் முறுமுறுக்கிற அனுபவத்தை பார்த்தீங்களா? இந்த முறுமுறுப்பு டோட்டல் கேங் இப்ப ஒண்ணு சேர்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, மோசே கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை, ஆரோனு கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை. என்ன சொல்றா? யோ, எங்களை ஆண்டுக்கு அங்க கொண்டு போய் அதான் உத்தமம். நாங்க செத்தாலே எங்க சாகுறோம்? அடிமைத்தனத்துல செத்துட்டு போறோம். எகிப்து என்றால் அடிமைத்தனம். ஆனா எங்களை இன்னும் அங்க இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்த அற்புதத்தை செய்த, அடையாளத்தை செய்த, ஆனா இந்த மடிந்து போகிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. they made a council of body against the Lord. வாசிக்க கேட்போம். தொடர்ந்து 8வது வசனம் வரை வாசிப்போம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். they made aloof. அவங்க தேவனுடைய சாயலை இழந்து பேசுவது மாத்திரமல்ல, இவங்க என்ன செய்றாங்க? தனியா வேற ஒரு யூனிட்டியை ஃபார்ம் பண்ணி, நமக்கு இப்போ கடந்து போகிற பாதைக்கு, இதுவரைக்கும் நம்ம நடத்திட்டு வந்த மோசே ஆரோனும் நமக்கு இப்போ தேவையில்லை. ஒரு புதிய தலைவனை ஏற்படுத்திக் கொள்ளுகிற அனுபவங்கள் வாசிப்போம். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையாராகிய எல்லாரையும் எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகம் குப்புற விழுந்தார்கள். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் அப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த
சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்ததால் இந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். சம்பவம் தான். யோசுவாவும் காலேப்பும் ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை விரும்பி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க சொல்ற பதில் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு நம்மளால கடந்து போக முடியும் என்று சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, இங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த 2 கேரக்டரிஸ்டிக்ஸை இந்த என்னாக புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வரையில் நம்ம பார்க்க முடியும். இங்கே 8வது வசனம் சொல்றது பாசிட்டிவா, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்ததால். ஆனா அதே இது உபாகம் 1:27 சொல்லுது, உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக. இந்த வார்த்தையும் சொல்லுகிறவங்க யாரு? அதே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு கூட்டம் தான். இங்க அதே இஸ்ரேல் கூட்டம் இன்னொரு கூட்டத்திலிருந்து வார்த்தை இப்படி புறப்படுகிறது, கர்த்தர் நம் மேல் பிரியமாயிருந்ததால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு. Now we are under what category of the word of God? இப்ப நம்மளை பிரிச்சு பார்க்க தேவன் விரும்புகிறார். இங்க இருக்கிறவெல்லாம் ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்வானா நமக்கு தெரியாது. ஏன் இதை சொல்ற? மரித்தவர்கள் மரித்தவராக இருக்கட்டும், ஆனா உயிரோடு இருக்கிற நம்மளோடு கூட தேவன் பேசிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நீங்க உயிரோடு இருக்கிறவங்க உபாகமம் 1:27 படி வாழ விரும்புறீங்களா, அல்லது என்னாகமும் 14:8 ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு உண்டு என்று சொல்லி நீங்க வாழ விரும்புகிறீங்களா? So the murmuring character and the developmental character of Lord will do for me. என்ன உயர்த்துவாருங்கிற டெவலப்மெண்டல் கேரக்டர் இன்னும் இவங்க போய் பார்க்கல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போய் பார்த்தாங்களா? இன்னும் பார்க்கல. ஆனா விசுவாசிக்கிறாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்ததால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அருமையான தேவச்சனமே, நாம் யாராக இருக்கிறோம்? What we are. கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணப்பட்ட அந்த கூட்டமாகிய என்னாகும் 14:9 வாசித்து கேட்போம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இப்போ வேதம் சொல்லுது, எதுக்குன்னா கூட கலகம் பண்ணிருப்போ உன்னை மன்னிச்சிருவார், என்ன அறியாமையில் இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனா வேதம் சொல்லுது, எதிரையாவது நீ செய்துட்டு போ, மன்னிப்பு. முறுமுறுப்புல ரொம்ப ஜாக்கிரதையா. இன்னைக்கு பல கிறிஸ்தவ ஆசீர்வாதம் பெறாததுக்கு காரணம் ஒண்ணுதான். 100 காரியங்களை முறுமுறுத்துவன், கர்த்தரையும் அதே கான்செப்ட்ல பிரைவேட்டா தெரியாது வெளியே. இட் இஸ் வெரி பிரைவேட்லி ஃபர்ஸ்ட் டன். அங்க ஸ்டார்ட் ஆவதான் லாஸ்ட்ல எல்லாரையும் 2 பேரும் தான் சொல்லியிருக்கு, மோசஸ் ஆரோனியம் அன்னைக்கு கூட்டிட்டு வந்தவங்க. எந்த ஊழியக்காரர் சொன்னாலும் சரி, எந்த மகத்துவமான யார் சொன்னாலும் சரி, he will never accept the concept of the word of the God. இங்கே வேதம் சொல்லுகிறது நமக்கு, நாம் யாராக இருக்கிறோம், இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டுவது இல்லை என்கிறார்கள். தேவச்சனமே, இந்த முறுமுறுப்பு எப்போ ஸ்டார்ட் ஆகுது? முதலாவது ஒரு பயத்தின் அடிப்படையில். பயம் transform into murmuring. இந்த பயத்துக்கு கீழே தான் தோல்வி இருக்கு.
கலக்கம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்குது, நிந்தைகள் இருக்கு. தேவச்சனமே, if you concentrate on the point sides of negative, நமக்கு விரோதமாக இருக்கக்கூடியவைகளே நீங்க உங்க மைண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா you will be a private murmurer. நீங்க தனிப்பட்ட ஒரு மனிதனாக தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு மர்மரிங் பவர் உள்ளமானா மாறிடுவேன். கேரம் போர்ட்ல பாத்தீங்களா, ஒரு ஸ்ட்ரைக்கரை குறி வச்சு தட்டினா அந்த ஸ்ட்ரைக்கர் என்ன செய்யுது? அடிக்க வேண்டிய காயினை கரெக்டா அடிச்சு, நீ அடிக்கிறதுனோ இப்படிதான், அது டச் பண்ற வேட்ட டச் பண்ண உடனே போய் பாக்கெட்ல. மனிதனுடைய மூளையை பிசாசு அப்படிதான் பயன்படுத்துறான். உன்னை ஒரு பிரைவேட் மர்மரரா உன்னை ஃபர்ஸ்ட் உன்னை கொண்டு வந்துருவான். இப்போ லைக் மைண்டட் பீப்புள், உன்னை போலவே பிரைவேட் மர்மரர்ஸ் அங்கங்க இருப்பாங்க. இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்துருவான். அநேகர் பாருங்க உங்க வாழ்க்கையில சம்பவிச்சிருக்கலாம், ஒரு மேட்ரு தெரிஞ்ச உடனே ஒருவருக்கு மாத்திரமே போட்டு சொல்வீங்க அந்த மேட்ரு. He is the private contact with you. எப்போதுமே அவன் தான் ஒரு பிரைவேட் கான்டாக்ட்ல இருப்பான். உங்க வாழ்க்கையில நடந்திருக்குதா? ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அதை ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட மாத்திரமே அடிக்கடி ஷேர் பண்ணுவீங்க. எதுவா இருந்தாலும் உன்னுடைய பிரைவசியும் அவனுடைய பிரைவசியும் ஒரே ஃப்ரீக்வன்சில மூவ் ஆகுது. நீ சொன்னா அவன் ஆமாஞ்சாமி போடுவான், அவன் சொன்னா நீ ஆமாஞ்சாமி போடுவான். இவங்க ரெண்டு பேரும் தான் தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகளில் செயல்படுகிறவர்கள். அருமையான தேவஜனமே, இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது 9வது வசனத்துல, கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். ஒருவேளை if you be a private murmurer, தேவனுக்கு விரோதம் மாத்திரம் செய்யாம இருக்க கத்துக்கங்க. உணாதுவா இருக்கலாம், பரவாயில்ல. God will forgive you, உன்னை மன்னிப்பார். ஆனா கர்த்தருக்கு விரோதமாக கலகமா இருக்குமானால் அங்கதான் போச்சு. சோ இன்னைக்கு ஏன் கிறிஸ்தவன் வெற்றி வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறான்? His action is like with others and is alike with Jesus also. எப்படி மற்றவர்களிடத்தில் இருக்கிறானோ அதே போல ஜீசஸ் கிட்டயும் அவன் இருக்கிறவனா இருக்கிறான். ஆனா நமக்கு தெரியாது, நம்ம உள்ள இருக்கிற ஆத்மா அப்படிலாம் வேலை செய்யுது. நமக்கு தெரியாது. ஆனா அந்த வாயிலிருந்து புறப்பட வார்த்தை, ஒருவேளை ஒரு நாளைக்கு நீங்க என்னென்ன பேசுறீங்களோ பாக்கெட்ல ஒரு ரெக்கார்டர் போட்டு எடுத்துருங்க. நைட்டு உட்காருங்க, எவ்வளவு நெகட்டிவ் பேசியிருப்பீங்க தெரியுமா? அது உங்களுக்கே தெரியும். உங்களை அறியாமலே பேசியிருப்பீங்க. நீங்க நான் ட்ரையலுக்கு பண்ணி பாருங்க, நான் எழுதி தரேன். குறைஞ்சது நன்மையை காட்டிலும் தீமை இந்த வாயிலிருந்து அதிகமா புறப்பட்டு. இப்போ துதிக்கப்படுகிற இந்த நாவின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவனை சாபத்துக்கும் இதே நாவை தான் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். சோ வார்த்தைகள் becomes adult. இது கலப்படம் நிறைந்த தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறதாக இருக்கிறது. இப்போ 2 கூட்டத்தை ஆண்டவர் காமிச்சாரு. இப்ப நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன் போறோம். நாம் யாராக இருக்கிறோம்? சங்கீதங்களின் புத்தகம் 107ஆம் சங்கீதம். வாசிக்க கேட்போம். 23, 24, 25வது வசனத்தை. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். ஆண்டவருடைய வல்லமைய ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கண்ட ஒரு சாட்சிய இந்த 3 வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ தேவனுடைய சகல வல்லமைகளை இப்ப இங்க சும்மா நமக்கு இப்படி கொடுத்திருக்கு. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே. அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தான். இன்னைக்கு எனக்கு 62 வயசு. I am going on with 62.
ஆகஸ்ட் 12 வந்ததுன்னா 62 முடிஞ்சு 63க்குள்ளே என்டர் ஆக போறேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு கடல்ல இருக்கக்கூடிய ஒரு கப்பலை போலதான். இதுவரைக்கும் வெற்றி தானே பார்த்திருக்கேன். உங்களுக்கு முன்பாக உயரோட இருக்கனா இல்ல ஆவியா வந்திருக்கா? உங்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிற? உயிரோட இருக்கிற. இதைத்தான் அதிசயம் என்கிறார். அருமையான தேவச்சனமே, நீங்க நினைக்கலாம், நேத்து நைட்டு தூங்கினா காலையில் எழுந்துட்டேன். சரி, ஒரு லைஃப் ஒரு கப்பலை போல ஒரு திரளான ஒரு கடலுக்கு நடுவுல உன்னை இன்னும் பிரயாணிக்க செய்து இருக்கிறார். அதான் உண்மை. ஒருவேளை நீங்க கஷ்டத்தோடு கூட வந்திருப்பீங்க, பாரத்தோடு கூட வந்திருப்பீங்க. உங்க பிரச்சனை யாருக்கு தெரியாது, உங்க போராட்டம் யாருக்கு தெரியாது. பிகாஸ் God is very loyal to us. He is very faithful to us. நமக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். உன்னை கெட்டு போறா அப்படின்னு உன்னை வெளியே காண்பிக்கவே விட மாட்டார். கெட்டு போயிட்டு பாவம் செய்து கூட இன்னொரு நாள் கண்டுபிடிக்க முடியாது உங்களை. இங்க இருக்கிறவெல்லாம் அதிநவீன பரிசுத்தவான்கள் போல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். We are highly developed, very noble persons we are being sitting here. Saints. ரொம்ப பரிசுத்தவான்களா இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அவருக்கு தெரியுமா நமக்கு எவ்வளவு மார்க் போடலாம்? அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா எங்கன்னா உங்களே என்னை காமிச்சு கொடுத்துருக்கிற எல்லாம் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாம். ஆனா வீடியோல பார்க்கும்போது எல்லாம் அழகா இருக்கிறோம் பார்க்க. அருள்ராஜ் ஐயா நல்ல டை கட்டி இருக்கிறார். ஐயா இந்த வேத வசனத்தின்படியாய் வைத்திருக்கிறார். நல்ல கவனி. அந்த வேத வசனம் சொல்லுது, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களே how he identifies. எப்படிப்பட்ட ஒரு மதிப்போடு கூட நம்மளை கூப்பிடுறாரு பாருங்க. அவர் நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார். ஆனா நம்ம இதை செய்துட்டு இருக்கோம். நம்ம தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை மறந்துட்டோம். நாம தான் சீட் என்பதே மறந்துட்டோம். நூன் இஸ் ஈக்குவல் டு சீட் அல்லது ஃபிஷ் என்று சொல்லலாம். திரள். நம்மளை எதற்காக பயன்படுத்த அவர் நம்மை அழைத்தாரோ, we miss the mark of the Lord Jesus upon us. உனக்கு என்ன மார்க்க போட்டு, எந்த திசையை போட்டு, இப்ப இங்க இருந்துகிட்டு இந்த சைடு போனா தாம்பரம். ஆனா தாம்பரம் சொல்லிட்டு நம்ம மவுண்ட் ரோடு வரைக்கும் போயாச்சு. இன்னும் தாம்பரம் வரல. தாம்பரம் வராது, நம்ம தான் தாம்பரத்துக்கு போகணும். இவன் என்ன சொல்றான்? தாம்பரம் வரலையே. நம்ம ராங்கான டிசிஷன்ஸ்ல இருந்துகிட்டு ராஜா கைய வச்சா இந்த தினிசுல உள்ள வச்சுக்கிட்டு வண்டி ஓடுது. நம்ம வண்டி அது ராங்கா போகுமா போவானா? இந்த ராஜா கை வச்சா ராங்கா போகும், அந்த ராஜா கை வச்சா கரெக்டா. இப்போ நம்மளை ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறாரு. கட்டல்கள் மத்தியில, தண்ணீர்கள் மத்தியில நம்மளை உயர்த்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்தில் அவருடைய அதிசயங்களும் காண்கிறவர்களாக நம்மளை வச்சிருக்கிறார். நம்ம நினைக்கலாம், சாமி இன்னும் அதெல்லாம் நாங்க இன்னும் பார்க்கல. ஆனா சங்கீதம் என்னவோ நாங்க இந்த 106ஆம் சங்கீதம் வாசித்த ஞாபகம் லைட்டா எங்களுக்கு 106ஆம் சங்கீதம் வாசித்த ஞாபகம் எங்களுக்கு இருக்குது. அதுல குறை ஒண்ணும் இல்லை. அதுல படிச்ச வசனங்கள்லாம் ஞாபகம் இருக்குதுதான். ஆனா இவ்வளவு விஷயமாக எங்களை வச்சிருக்கிறாரு. இதை என்னைக்கா தியானம் பண்ணி பார்த்திருக்கிறோமா? ஆனா இவ்வளவு ஆழமா பார்க்கல, மேலோட்டமா பார்த்துட்டோம். இன்னும் சொல்றாரு இந்த சங்கீதம் 127 25வது வசனத்துல, அவர் கட்டளையிட பெருங்காற்று எழுப்பி அதன் அலைகள் கொந்தளிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நமக்கு முன்பாக. என்னன்னா, நமக்கு முன்பாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காதே போகும்படியா நம்மளை செய்றார். அதிசயத்தை பார்க்க செய்றார். வாழ்க்கை என்கிற கடல்கள் நம்மளை உயர்த்துகிறவராக இருக்க செய்கிறார். ஆனா நம்ம அப்படி இருக்கிறோமா? வாசிக்க கேட்போம். அதே அதிகாரத்துல 27வது வசனத்தை. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள், அவர்களுடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. எவ்வளவு கிளியரா போட்டிருக்கு. தடுமாற்றம் எப்படி இருக்கு?
வெறித்தனவனை தண்ணி போட்டு அருமையான தேவச்சனமே, அறிவுள்ளவர்களாக, ஆஸ்தி உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக, தெய்வீகம் உள்ளவர்களாக நம்மளை ஆண்டவர் படைத்திருக்கிறார். But we couldn't reveal how Jesus is. எப்படி இயேசு இருக்கிறார் என்பதை நம்மளால வெளிப்படுத்த முடியல.